Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம டேஸ்டான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 3 கிராம்பு, 4 காஞ்ச மிளகா, 6 முந்திரி ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்து வச்சதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, நீட்டாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு 1/2 kg சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes சிக்கனை நல்லா வேக விடுங்க. 5 minutes later. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கனில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக விடுங்க. இப்போது சிக்கன் எல்லாம் வெந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சிக்கன் சுக்கா ரெடி. நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்கினீங்கன்னா மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவையும் நம்ம சேனலில் போட்டு இருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.